அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இன்றைக்கு நாம் ஒரு நல்ல குவாலிட்டியான பிஹெச் மீட்டர், இந்த பிஹெச் மீட்டர் சர்வீஸ்க்கு வந்திருக்கு. நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இந்த பிஹெச் மீட்டரை வந்து இப்போ நாம் சர்வீஸு பார்க்க போகிறோம், அதாவது ரிப்பேர் சரி பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு இந்த ஏசி கார்டு வால் மவுண்ட்டில் ஆன் பண்ணிவிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணுறோம். எந்த டிஸ்பிளேயும் வரல, ஃபுல்லாக டெட் ஃபால்ட்டாக இருக்குது. இப்போ இதுக்கு நாம் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம சர்வீஸ்க்கு எடுக்கும்போது மல்டிமீட்டரை வந்து கண்டினியூட்டி மோடில் வச்சுக்கிட்டு இந்த 3 பின் ப்ளக்கு, இந்த ப்ளக்கினுடைய நியூட்ரல் ஃபேஸு அந்த 2 பின்னில் மல்டிமீட்டரை ஜாயின் பண்ணி பார்த்தோம்னா ஒரு லோ ஓம், ஒரு 570 ஓம் வருது. இந்த மாதிரி வந்துச்சுன்னா, இந்த மாதிரி டிஸ்பிளே காமிச்சிச்சுன்னா, இந்த பிஹெச் மீட்டரில் இந்த வயரு, பின்னாடி ஒரு ஏசி ஃபியூஸ் இருக்கும், அந்த ஃபியூஸு, ஃப்ரண்ட்டில் உள்ள ஆன் ஆஃப் சுவிட்சு, இந்த உள்ள டிரான்ஸ்ஃபார்மருடைய பிரைமரி எல்லாமே வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் உள்ளுக்க டிரான்ஸ்ஃபார்மர் செகண்டரியிலேருந்து எங்கே ஃபால்ட் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிறோம். இது டிரான்ஸ்ஃபார்மர் லெஃப்ட் சைடில் இருக்குது. அதிலேருந்து ஒரு செகண்டரியில் ஒரு 3 வயர், ஒரு பிளாக்கு 2 எல்லோ வயர், இதுதான் ஏசி போர்டுக்குள்ளே நுழையிற இடம். இப்போ அந்த இடத்துல ஏசி வருதா அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஆன் பண்ணிக்கிறோம். மல்டிமீட்டரை ஏசி 200 வோல்ட்டு ஏசி ரேட் லைனில் வச்சுக்கிறோம். ட்ரான்ஸ்ஃபார்மருடைய ஒரு எண்டு பார்க்குறோம் 10 வோல்ட்டு, அடுத்த எண்டில் பார்க்குறோம் அதே மாதிரி 10 வோல்ட் வருது. அதனால் இப்போ ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து செகண்டரியில் உள்ள ஏசி உள்ளே என்ட்ரு ஆகுது. இப்போ இந்த ரெக்டிஃபயர் டயோடு, 2 கெப்பாசிட்டர், இந்த போர்டு வந்து டூவல் பவர் சப்ளையில் ஒர்க் பண்ணுறது. அதனால் 2 ரெகுலேட்டர் ஐசி இருக்கும். இதுகளில் நமக்கு எங்கே ஃபால்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த பிஹெச் மீட்டரில் இது வந்து பிஹெச் எலக்ட்ரோடு ஜாயின் பண்ணக்கூடிய சாக்கெட்டு. அதிலிருந்து ஒரு ஸ்லீவ் வழியாக ஒரு ரெசிஸ்டர் போய் அந்த ஐசியில் டைரெக்டாக ஜாயின் பண்ணுறாங்க. இப்போ அதை வந்து எடுத்து விட்டுட்டு நெட்லாம் கழட்டிட்டு நாம் போர்டுக்கு உள்பக்கம் போய் செக் பண்ணணும். அந்த ரெசிஸ்டரை ரிமூவ் பண்ணிடுறோம். அந்த போர்டுக்கு 2 நட்டு இருக்குது, அது 2ஐயும் அன்ஸ்க்ரூ பண்ணிவிட்டு போர்டை டில்ட் பண்ணி ஃபால்ட்டு எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். போர்டை கழட்டியாச்சு. இப்போ சர்க்யூட் சைடில் பார்க்கும் பொழுது அந்த 2 ரெகுலேட்டர் ஐசி, இந்த ரெகுலேட்டர் ஐசி என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, $7805 அப்படின்னு ஒரு ரெகுலேட்டர் ஐசி. இந்த ரெகுலேட்டர் ஐசி பாசிட்டிவ் ரெகுலேட்டர், இதில் 3 பின் இருக்கும். அடுத்து 7905 அது ஒரு ரெகுலேட்டர் ஐசி, அது வந்து நெகட்டிவ் ரெகுலேட்டர், அதில் 3 பின் இருக்கும். இப்போ இந்த ஐசியில் இந்த 7805ல் இது பாசிட்டிவ் ரெகுலேட்டர், இது 79 நெகட்டிவ் ரெகுலேட்டர். இதில் ஃபஸ்ட்டு பின்னில் அன்ரெகுலேட்டட் டிசி வந்து உள்ளே என்ட்ரு ஆகும். அன்ரெகுலேட்டட் டிசி சென்ட்ரு பின்னு கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. 3வது பின்னு ரெகுலேட்டட் 5 வோல்ட்டு அவுட்புட்டாக வெளியில் வரும், பாசிட்டிவ் 5 வோல்ட்டு. அது மாதிரி 7905ல் ஃபஸ்ட்டு பின் கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் பின்னில் அன்ரெகுலேட்டட் டிசி நெகட்டிவ் வோல்டேஜ் என்ட்ரு ஆகும். 3வது பின்னில் நெகட்டிவ் ரெகுலேட்டட் -5 வோல்ட் அவுட்புட்டாக வரும். இதுதான் அந்த ரெகுலேட்டர் ஐசியினுடைய வேலை. இதுக்கு நாம் மல்டிமீட்டர் எடுத்துக்கிட்டு 20 வோல்ட்டு ரேஞ்சில் செட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ரெகுலேட்டர் ஐசி 2லேருந்து அவுட்புட் வருதா அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். இதற்கு அந்த 2 ரெகுலேட்டர் ஐசியினுடைய
லெக்கு அது ரெண்டையும் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு வந்து ஒரு மார்க்கர் பெனில் இண்டிகேட் பண்ணிக்கிறோம். இந்த ஃபஸ்ட்டு உள்ளது 7905, அடுத்து உள்ளது ஹீட் சிங்கோட உள்ளது 7805. இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு பின்னு, செகண்ட் பின்னு, தேர்டு பின் ஒரு மார்க்கரில் இண்டிகேட் பண்ணிட்டோம். அது மாதிரி 7805ல் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு பின் ஒரு அடையாளத்துக்காக பண்ணி வச்சுக்கிறோம். இன்ஸ்ட்ருமெண்ட்டு ஏசியில் கனெக்ட் பண்ணுறோம். -5 வோல்ட்டு அந்த 7905 தேர்டு பின்னில் -4.87 வருது. இப்போ இது வந்து 7805, அதில் தேர்டு பின்னில் சப்ளை வரல, நெகட்டிவ் வோல்டேஜாக இருக்குது. அதில் வந்து +5 வோல்ட் வரணும், அது வரல. இப்போ அதனுடைய ஃபஸ்ட்டு பின்னுக்கு இன்புட் வருதா அப்படி பார்த்தோம்னா அன்ரெகுலேட்டட் டிசி 13 வோல்ட் வருது. அப்போ ஃபஸ்ட்டு பின்னுக்கு சப்ளை வருது, தேர்டு பின்னுக்கு அவுட்புட் வந்து வரல, மைனஸில் இருக்குது. இங்கே வந்து +5 வோல்ட் வரணும். அப்படின்னா இந்த ரெகுலேட்டர் ஐசி தான் ஃபால்ட்டு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடுறோம். இப்போ இதை ரீப்ளேஸ் பண்ணணும். டீசால்டரிங் பம்ப் வச்சு டீசால்டர் பண்ணிவிட்டு ஐசியை ரிமூவ் பண்ணிட்டோம், ஃபால்ட்டி ஐசியை ரிமூவ் பண்ணிடுறோம். இந்த ஹீட் சிங்கோட உள்ள ஐசி 7805. ஏன் ஹீட் சிங் இதில் போட்டிருக்காங்கன்னா இந்த 5 வோல்ட்டை டிஸ்பிளேக்கும் கொடுப்பாங்க, போர்டுக்கும் கொடுப்பாங்க. அதனால் இதில் வந்து கொஞ்சம் கரண்ட் அதிகமாக எடுப்பாங்க, அதுக்காக அந்த ஹீட் சிங் போட்டிருக்காங்க. இப்போ இந்த ஹீட் சிங்கை ரிமூவ் பண்ணிவிட்டு நியூ ஐசி அதில் மவுண்ட் பண்ண போகிறோம். இது புது ஐசி 7805. அது முதல் இருந்தபடியே அந்த ஹீட் சிங்கில் அதை மவுண்ட் பண்ணி ஸ்க்ரூ டைட் பண்ணிவிட்டு போர்டில் கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு பின் பார்த்து சால்டர் பண்ணிடுறோம். சால்டர் பண்ணி முடித்த உடனே இப்போ நம்ம பேஸ்ட் அப்ளை பண்ணி வைப்போம். அதனால் அது இடத்த கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு காட்டன் கிளாத் வச்சு அதையும் க்ளீன் பண்ணிடுறோம். க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ போர்டை ஜஸ்ட்டு அந்த ஸ்க்ரூவில் வச்சுட்டு இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் ஆன் பண்ணி பார்ப்போம் டிஸ்பிளே வருதான்னு. டிஸ்பிளே வந்தாச்சு. நம்ம அந்த 7805 அந்த ஐசி தான் ஃபால்ட்டு கண்டுபிடிச்சி ரெக்டிஃபை பண்ணிட்டோம். அந்த போர்டுக்கு நட்டு போட்டு டைட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடுறோம்.
இது அந்த பிஹெச் சாக்கெட்லேருந்து வரக்கூடிய பிஹெச் மீட்டர், பிஹெச் எலக்ட்ரோடு ஜாயின் பண்ணக்கூடிய இடத்துலேருந்து வரக்கூடிய அந்த ரெசிஸ்டர், அதை நேரடி ஐசியில் சால்டர் பண்ணிடுறோம். இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் ஆன் பண்ணி செக் பண்ணி பார்க்குறோம். இது வந்து பிஹெச் ரேஞ்சில் இருக்குது. ஸ்டாண்ட் பையில் வச்சா 00 வரும். இது வந்து பிஹெச் ரேஞ்சு ஸ்டாண்ட் பை. இது வந்து மில்லி வோல்ட் மெஷர் பண்ணுறது. அப்போ ஸ்டாண்ட் பையில் 00 இருக்குது. இப்போ நம்ம இந்த பீக்கரில் ட்ரிங்கிங் வாட்டர், ஆர்ஓ வாட்டர் எடுத்துருக்கோம். இது பிஹெச் எலக்ட்ரோடு. ஸோ பிஹெச் எலக்ட்ரோடு அதில் டிப் பண்ணிவிட்டு எலக்ட்ரோடை அந்த எலக்ட்ரோடு சாக்கெட்டில் இன்சர்ட் பண்ணுறோம். இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் ஆன் பண்ணுறோம். ஸ்டாண்ட் பையில் 00 இருக்குது. இப்போ பிஹெச் ரேஞ்ச் செலக்ட் பண்ணோன்னா 7.5, 7.4. இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகிட்டே வந்துட்டு ஸ்டாண்டர்டாக ஒரு இடத்துல வந்து நிற்கும். இது வந்து நமக்கு ஆர்ஓ ட்ரிங்கிங் வாட்டர்னால 7 கரெக்டாக இருக்கணும். இப்போ நம்ம புதுசாக அந்த எலக்ட்ரோட அந்த இதில் டிப் பண்ணதுனால கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகி வந்துட்டு அது ஸ்டாண்ட் பை ஒரு இடத்துல வந்து நின்றும். ஸ்டிர் பண்ணி விட்றோம். பாருங்கள், இப்போ 7.01, 7.00 இங்கே வந்து ஸ்டாண்ட் பை நின்றுச்சு. இது டேப் வாட்டர், உப்பு தண்ணி. இப்போ அதில் வந்து நம்ம எலக்ட்ரோட் டிப் பண்ணி இப்போ பார்க்குறோம். இது வந்து நமக்கு ஒரு 6.5 அந்த மாதிரி ரேஞ்சில் வரணும் உப்பு தண்ணினால். பிஹெச் பார்க்குறோம், 6 வருது, 6.1. பிஹெச் மீட்டர் வந்து கரெக்டாக ஃபங்க்ஷன் பண்ணுது. பிஹெச் ரேஞ்ச் வந்து செலக்ட் ஆகுது, ஒர்க் ஆகுது. அதை நம்ம ரின்ஸ் பண்ணி இந்த எலக்ட்ரோடை வந்து எடுத்து வச்சிடலாம். டாப் கவர் ஃபிட் பண்ணிடுறோம். ஸோ பிஹெச் மீட்டர் சர்வீஸ் முடிச்சிட்டோம். இந்த காணொளி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நம்புகிறேன். அடுத்து இன்னொரு சர்வீஸில் உங்களை சந்திக்கிறேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.